நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ, ஆணாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை. குட் 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 குட். பிச்சுட்டான். ஜனங்களை பத்திரிக்கை பிச்சுடுவாங்க இன்னைக்கு. நிறைய அடிக்க சொல்லணும். 80 வயசு கிழவிக்கு ரெட்ட குழந்தை. அதை விட இது நல்லா இருக்கு. எல்லாரும் நம்புவோம். இத நம்பித்தானே வாங்குறான். கவர்ச்சி கண்ணி படம் என்ன செஞ்சிருக்கான்? கவர்ச்சி கவர்ச்சி கண்ணி படம் எடுறான்னா கவர்ச்சி ஒன்னையும் காணுமே. கழுத்து மட்டும் ஒரு முழம் நீளம் எடுத்திருக்கான் அவன். அந்த ஆழ்வாரில போட்டோ எடுக்கிறவன் போட்டியா? போ. கவர்த்தானா? வா. கவர்ச்சி படம்னா என்ன? என்ன கவர்ச்சி இருக்கு? ஏதாவது இருக்கா? கழுத்து மட்டும் ஒரு முழம். அதுக்கு உன்னை எடுத்து போட்டாலும் கவர்ச்சியா இருந்திருக்குமே. உள்ள வரலாமா? போ. வாயா வா. என்னயா படம் எடுத்த? கவர்ச்சி கண்ணி படம் எடுத்திய? கவர்ச்சி என்ன இருக்கு? என்ன இருக்கு கவர்ச்சி? கழுத்து இருக்கு. இதா கவர்ச்சி? அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்தாலும் அவ்வளவுதாங்க. என்ன அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்தா? என்ன தலைவலின்னு கை வச்ச மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படி தூக்கி அப்படி எப்படி ஜனங்க எப்படி அருமையா வாங்குவானுங்க? கவர்ச்சி படம் எடுக்கிறதுனால ரோட்ல போகும்போது என்னையே கவர்ச்சி கண்ணின்னு பொம்பளை ஆக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன 10 பேர் 10 விதமா பேச தயார் செய்வாங்க. அதுக்காக நம்ம பிசினஸ் பாலிசியை மாத்திக்க முடியுமா? ஜனங்க நம்பி ஏன் நல்லவன் கெட்டவன் யோக்கியன் அயோக்கியன் படிச்சவன் படிக்காதவன் ஏன் இந்த பேப்பரை காலம்பரை வாங்குறான்? 50% செக்ஸ் இருக்கணும், 50% கிரைம் இருக்கணும். தெரியுமா? அதான் இருக்குதே. 50% கிரைம், 50% செக்ஸ். அப்புறம் என்ன? அது ஆபீஸுக்குள்ள இல்லையா இருக்குது. ஜனங்களுக்கு தெரிய வேணாம என்ன பேசுறேன்னு பேசி அதெல்லாம் என்னால முடியாது சார். கையை தூக்கிட்டேன். தூக்கிட்டியா? இப்ப தூக்க தெரிஞ்சதுல உனக்கு. இப்படி நீ தூக்கினா ஏன் பாப்பான்? அந்த பொம்பளைய இதே கைய கொஞ்சம் தூக்க வச்சு பூமிக்குள்ள கேமரா வச்சு எடுத்திருந்தா மண்டை உடைச்சுக்கிட்டே பத்திரிக்கை வாங்கியிருப்பான். போதும் சார். பாப்பா இப்படி எடுக்கிறதுக்கே என் பொண்டாட்டி அகல்யா கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கறா. அதெல்லாம் என்னால முடியாது சார். என்ன முடியாது? என்ன மிரட்டுற? நான் யார் தெரியுமில்ல? துரியோதன வணங்காமுடி மன்னன். ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ நாம ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், தமிழ் வளர்ச்சிக்கு நாம ஏதாவது பாடுபடணுமே அப்படின்னு இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சு வேலை செய்யணும். இல்ல பிழைக்கிறதுக்காக நடத்துறேன் நினைச்சுக்கிட்டு இருக்க பாருங்க. மங்களகரமான பத்திரிக்கையா செய்யாது. நீங்க சொல்றீங்க மங்களகரமான பத்திரிக்கைன்னு. ஜனங்க இத மஞ்சள் பத்திரிக்கைங்கிறான். ஜனங்க சொல்றானா நீ சொல்றியா? நானா இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சேனா? ஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா? ஞாயிற்றுக்கிழமை ரேஸுக்கு போயிட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்கினேன். ராத்திரி 1 மணி இருக்கும். தமிழ் அண்ணன் வந்து என்ன தட்டி எழுப்பி உங்களை அப்ப என்ன உன்னையா எழுப்பி, டே நாட்டுல ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா இருக்க விடாது, நீ பூந்து இந்த நேரத்துல விளையாடணும், இந்த மாதிரி பத்திரிக்கை விடுறா. கனவுல வந்ததே சரியா? இத பொய் சொல்றத பத்திரிக்கையோட வச்சுக்குங்க. வேலை செய்யற எங்க வீட்டையே அளக்காதீங்க. இந்த என் பத்திரிக்கையை படிக்காத சொல்லி வைக்கிறேன். உங்க வாயாலே சொல்றீங்களா உங்க பத்திரிக்கையை படிக்காதேன்னு? என் பத்திரிக்கை படிக்காதேன்னு நானா சொன்னேன்? சொல்லல, படிக்காதேன்னு சொன்னேன். காது ஒண்ணுதான் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அதுவும் செவுடு போல் இருக்கு. கோச்சிக்கிறியே, பிசினஸ் தானே பேச்சு நமக்கு. உனக்கு இந்த மாதிரி போஸ்ட் எடுக்கணும்னா நீ அலையாத, எங்கேயும் கடலோரத்துல போய் நெல்லு, தன்னால கிடைக்கும். காலேஜ் ஓரமா நடந்து பாரு, இந்த மாதிரி அழகா இருக்கு ஐயா, அதெல்லாம் போய் செய்யா போய்யா. கோச்சிக்க மட்டும் தெரியுது. முதலாளி வீக்னஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டானுன்னா இந்த வேலைக்கார பயலுங்க அப்பா தலைக்கு மேல ஏறி உட்கார்றானுங்க. தினம் வரட்டு வந்து உட்கார். பாப்பா இந்தாங்க ட்ரிங்க் சாப்பிடுங்க. देवी लक्ष्मी आया।
ஹேமா, வாமா குளிக்க போலாம். வாமா எடுத்து. ஐயோ, 1 டிகிரி சூடு ஜாஸ்தியா இருக்கே. கொஞ்சம் பச்சை தண்ணி கலக்கலாம். என்னம்மா, இன்னைக்கு மட்டும் தோட்டத்துல இருக்கிற குளத்துல குளிக்கிறாயா? வேண்டாமா, குளத்துல குளிச்சா உடம்புக்கு ஆகாது. தினம் தான் இங்கேயே குளிக்கிறேனே. நான் இன்னைக்கு குளத்துலதான் குளிப்பேன். தேவி, முடியாது முடியாது முடியாது. தேவி, நான் சொல்றது கேளுமா. மாட்டேன், நான் இப்ப குளத்துல தான் குளிப்பேன். என்னது கலாட்டா? 7 மணிக்கே குளிக்க வேண்டியவை 7:05 ஆச்சு, இன்னும் குளிக்கல? குளத்துல போய் குளிக்கணும்னு சொல்ற எஜமா. என்னது? குளத்துல போய் குளிக்கணுமா? உடம்புக்கு ஒத்துக்குமா? போ, பாத்ரூம்ல குளிப்போ. ஓ போனா லட்சுமி, தேவி கிட்ட இன்னும் நீ கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும். சரி. குட் மார்னிங் தேவி. குட் மார்னிங் டாக்டர். அடடே, போன வாரத்தோட எடை 1 பவுண்ட் குறைஞ்சிருக்குதே. இன்னையில இருந்து 3 ounce ஜூஸ் அதிகமா கொடுமா. எஸ் டாக்டர். தேவி வாமா. தேவி, தலையெல்லாம் ஈரமா இருக்க, சரியா தவட்டிக்கலையாமா? எல்லாம் ஆச்சு. தூக்க மாற்றி இருக்கிய ஹெல்ப் கொடுக்கும்போது ஜாக்கிரதையா கொடுக்கணும். மாத்தி கொடுத்துடாது. மன்னிச்சு. இந்தாமா குடிச்சிடு. சரிம்மா. இந்தாமா. போறோம். எல்லாத்தையும் குடிச்சிடு. இல்லைன்னா டாக்டர்மா ஊசி போடுவாங்க. இல்ல டாக்டர்? ஆமா. ஐயோ, கொண்டா. லட்சுமி, நான் வரேம்மா. பலகாரம் சாப்பிடுமா. பலகாரமா? பலகாரம் ஒரு காரமும் இல்ல. தினம் இந்த கஞ்சியும் காஞ்சி ரொட்டியும் தானா? லட்சுமி ஆயா, இட்லியும் மிளகா பொடியும் இருந்தா கூட. இட்லி சாப்பிட்டா குண்டாயிடுவேன், அதனால கொடுக்க கூடாதுன்னு டாக்டர்மா சொல்லிருக்காங்க. சாப்பிடுமா. அப்ப சரி, நீயும் அந்த டாக்டர் அம்மாவுமே இந்த சனியனை தின்னுங்க. தேவி, என்னம்மா இது? ஏன் அழற? இந்த பொம்மை உடைஞ்சு போச்சுன்னா? இல்ல தேவி, தாயும் குழந்தையுமா தனித்தனியா உடைஞ்சு இப்படி பாழாயிட்டதை பாக்குற போது என் நெஞ்சே குழம்பிடுச்சம்மா. தவறிதானே உடைஞ்சு போச்சு, அதுக்கு ஏன் குழம்பணும்? இது தவறித்தான் உடைஞ்சது. ஆனா உயிர் உள்ள ஒரு பொம்மை என் குழந்தை தெரிஞ்சே உடைச்சிட்ட செண்டாளியம்மா. லட்சுமியாயா, உனக்கு குழந்தையா? நீ என்ன சொல்ற? ஆமா தேவி, 18 வருஷத்துக்கு முன்னால் நானும் உன்னை போல சின்னவளா இருந்தப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு நம்பி ஒரு பெரிய மனுஷங்கிட்ட ஏமாந்து போயிட்டேம்மா. என் பெண்மையை பறி கொடுத்து தாய்மைக்கு ஆளாயிட்டு. என் கழுத்துல தாலி இல்லை, ஆனா என் கையில குழந்தை. சொந்த தவறு 2 கண்ணால பார்க்க முடியாத இந்த சமுதாயம்
என்ன 1000 கண்ணால துடைச்சி எடுத்துடுச்சுமா. வெளியில நடமாட முடியல. எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு அவர் காலை பிடிச்சி, உங்களையே நம்பின என்ன கைவிட்டுடாதீங்க, உங்களுடைய இந்த குழந்தைய அனாதை ஆக்கிடாதீங்க. இப்ப ஓவரா என்ன மிரட்ட? பெரிய மனுஷன் பிளாக் மெயில் பண்றேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். போடு வரையாதே. என்னங்க என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. என் குழந்தைய அனாதையாக்கிட்டு என்னால சாகவும் முடியல. துயர வெள்ளத்துல மிதந்துகிட்டே இருந்தேன். தணல் பட்ட புழுவா துடிச்சேன். தப்பிச்சுக்க வழி தெரியல. அவமான சின்னமா ஊர் ஊரா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். கடைசியில காட்டூர்ல ஒருத்தர் வீட்டு திண்ணையில மயங்கி உட்கார்ந்து. காமாட்சி, நாமும் சுத்தாத கோவில் இல்லை, ஏறாத மலை இல்லை. ஆனா நமக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறதுக்கு அந்த கடவுளுக்கு மனசு இல்லை. எங்க மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடும், அப்பவாவது அவன் மனசுறங்கதான்னு பாப்போம். என் நெஞ்சில தேன் விழுந்தது போல ஆயிடுச்சு. தகப்பன் பேரு தெரியாத மகளா காலமெல்லாம் அவ எங்கிட்ட கஷ்டப்படுறதை விட குழந்தைக்காக தவம் கிடக்கிற அந்த தம்பதிங்க கிட்ட என் மகளை ஒப்படைச்சிடுறது எங்க 2 பேருக்குமே நல்லதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். அம்மா, அம்மா. யாருமா நீங்க? நான் ஒரு அனாதை, அவளை ஆயிட்டவ. தயவு செஞ்சு என்ன வேற ஒண்ணும் கேட்காதீங்கம்மா. இந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதை காப்பாத்துங்கம்மா. உள்ள வாங்கம்மா. மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடணும்னு சொன்னியே? ஆமாங்க, அதுக்கு பலன் கை மேல கிடைச்சிருச்சு. குழந்தை கிளி மாதிரி அழகா இருக்குல்ல, நம்ம கிட்டே இருக்கட்டுங்க. ஆமாங்க, இந்த குழந்தைய நாங்களே வளர்க்கிறோம். ஏமா, நீங்களும் எங்களோடயே இருங்களேன். இல்லம்மா, நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. உங்களுக்கு கோடி புண்ணியம். சில வருஷங்களுக்கு பின்னாடி மனசு கேட்காம என் மக்களை பார்க்க போனேன். ஆனா சிங்கார முதலியார் அந்த ஊரை விட்டே போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தாம்மா நான் இங்க வந்து சேர்ந்தேன். என் மக உயிரோடு இருந்தா இப்ப உன்னை போலவே இருப்பான். ஆனா அவ இப்ப என்ன ஆனாலும் எங்க இருக்காளோ? நாம் வாழ பிறந்திருக்கிறோம். தற்கொலை முயற்சி. தங்கச்சி, நீ யாருமா? நிம்மதியை தேடி போய்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, சாக விடுங்க. என் பகைவனை கூட அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். தற்கொலை கேவலமானது, பலவீனமானது, கோழைத்தனமானது கூட. அது இருக்கட்டும், என்ன நடந்ததுன்னு சொல்ல. நடக்க கூடாதது நடந்துடுச்சு. 4 பேருக்கு முன்னால நான் அவமானத்துக்கு ஆளாயிட்டேன். மணமேடையிலேயே என் கல்யாணம் நின்னு போச்சு. மணமேடையில கல்யாணம் நின்னு போச்சா? ஏன்? என்ன பெத்தவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. வளர்த்த தாயும் செத்து போயிட்டாங்க. அப்பா அம்மா பேர் கூட தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா 10,000 ரூபாய் அதிகமா கொடுக்கணும்னு தாலி கட்டுற நேரத்துல பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாங்க. என்ன வளர்த்தவரால பணம் தர முடியல, நான் மனம் பெற முடியல. இனிமே நான் எதுக்காக வாழணும்? வேடிக்கையான வேதனை. வீணையை மீட்டும் போது விரலையே முறிச்சிருக்காங்க. யாரும் அந்த கல்யாண வியாபாரி? என்ன காய்ச்சிக்கிட்டு போ, நான் உனக்காக பேசுறேன். வேண்டாம் வேண்டாம். சொன்னா கேளுமா. ஐயா, அவசரப்பட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை அணைச்சிடாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். என் உயிரை வேணாலும் உங்ககிட்ட அழகு வைக்கிறேன். சும்மா ஏன் காட்டிக்கிட்டே இருக்கிற? நீ ஏன்டா நிக்கிற? டேய், உன் அழகுக்கு நாளைக்கு 1000 பொண்ணுகளை வேணும்னாலும் கட்டி வைக்கிறேன்டா. நாட்டுல என்ன பொண்ணு இருக்கா பஞ்சம்? நீங்க சொன்ன சரிதான். பெண்களுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்ல, பெண்களுடைய உரிமைக்கு தான் பஞ்சம். அதை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாத ஆண்களுடைய அறிவுக்கு தான் பஞ்சம். உங்களுடைய மகனுக்கு 1000 பெண்களை கல்யாணம் செய்து வைக்க முடியும்னு தலை நிமிர்ந்து தைரியமா சொல்றீங்க. இந்த சமுதாயம் அதை பொறுத்துக்குது. ஆனா இதே வார்த்தையை இந்த பெண் சொல்லி இருந்தா இவளுக்கு கிடைக்கிற பட்டமே வேற. ஏன்பா, நீ என்ன இந்த பொண்ணுக்கு வைக்கல? இல்ல,
நிரபராதிகளின் நண்பன். கேட்டேன் அப்பம் பேரு தெரியாத இந்த பொண்ணை என் மகனுக்கு கட்டி வச்சா நாளைக்கு 4 பேர் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்ல என் மூஞ்சில காரி தூணு துப்புவான். ஆமா 10,000 ரூபாய் கொடுத்தா மட்டும் உங்க பைத்தியம் தெளிஞ்சிடும். 4 பேர் காரி துப்புற ஏச்சல் பன்னீரா மாறிடும் இல்லையா? இந்த வரப்பா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சது நீ வாட்டு பேசிட்டு போக அனுபவிக்கிறவன் நான் இல்ல. ஏன்னா வண்டியில வேண்டாயா வேண்டாயா சொல்ற கேளுங்கயா. கேவலம் பணத்துக்காக பண்பை பகுத்தறிவை மனிதாபிமானத்தை முறிக்காதீங்க. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சூன்யமாக்காதீங்க ஐயா. தம்பி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போட்டு அதுல இதெல்லாம் சொன்னீனாக்கும் நான் கூட வந்து கை தட்டுவேன். ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதப்பா. நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளு. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நான் வர்றேன். ஐயா உள்ள தள்ளி தம்பி என் கமலாவுடைய வாழ்க்கை கூட சார்ந்திருச்சு. நான் என்ன செய்வேன்? மதுராஜி கமலாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அழுதாய்ப்பேன். அது இருக்கட்டும், கமலாவுடைய அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கே தெரியாதா? பல வருஷங்களுக்கு முன்னால கமலா பச்சை குழந்தையா இருந்தப்போ அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாங்க அவளோட அம்மா. அதுக்கப்புறம் அவங்களை நான் பார்க்கவே இல்லை. நானும் பொழப்புக்காக காட்டூரை விட்டு இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் தம்பி. இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? கமலாவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சு அவளை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தைரியமா இருங்க, அழாதீங்க. கமலா நான் வர்றேம்மா. மகிழ்ச்சியான செய்தியோடு வர்றேன்.